ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாமே முழுமையான உண்மையா இல்லாம இருக்கலாம்னா? ஆமா, உங்களுக்கு தெரியாமலேயே திரைக்கு பின்னால ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருந்தா? ஒருவேளை ஒரு மறைக்கப்பட்ட கூடுவா? இல்லனா ஒரு பெரிய ரகசிய திட்டமா? சும்மா இப்படி கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு ஆர்வம் வருது இல்லையா? அப்படி இருக்குமோன்னு ஒரு கேள்வி ஓடுது. சரி, இன்னைக்கு நாம இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ளதான் ஆழமா போறோம். மனிதர்கள் ஏன் இந்த மாதிரி சதி கோட்பாடுகளை இவ்ளோ விரும்புறாங்க? வாங்க பார்க்கலாம். நாம ஒன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த சதி கோட்பாடுகள் ரொம்பவே சுவாரஸ்யமானவை. அதுக்கு காரணம் நம்ம மூளைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையா அதுங்க செய்யுது. ஆமாங்க, எங்கேயும் நடக்கிற சம்பந்தமே இல்லாத விஷயங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சூப்பரான விறுவிறுப்பான கதையா மாத்திடுது. என்னடா நடக்குதுன்னே புரியல அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலையில இருந்து, ஓ அப்போ இதுதான் விஷயமா அப்படின்னு ஒரு தெளிவு கொடுக்குது. இத நம்ம மூளை ரொம்ப விரும்புது. இந்த விருப்பத்துக்கு பின்னால பல 1000 வருஷமா நம்ம கூடவே வர்ற ஒரு காரணம் இருக்கு. நிச்சயமற்ற தன்மை. அதாவது என்ன நடக்குதுன்னு சரியா தெரியாத ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? அது நமக்கு இயல்பாவே ஒரு விதமான அசௌகரியத்தை கொடுக்கும். திடீர்னு ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நெருக்கடி இல்ல ஒரு பெரிய சோகம். அப்போ நம்ம மனசுல ஒரு கேப் உருவாகுது, ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தை நம்ம மனசு சும்மா விடாது, எப்படியாவது அதை நிரப்பணும்னு துடிக்கும். சதி கோட்பாடுகள் என்ன பண்ணுதுன்னா அந்த வேலையை மின்னல் வேகத்துல செய்யுது. இது ஏன்னா நாம இயல்பாவே எல்லாத்துலயும் ஒரு பேட்டர்ன், ஒரு வடிவத்தை தேடுவோம். நம்மளோட மூதாதையர்களை சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு புதிர் லேசா அசைதுன்னா அது காத்துல அசைதுன்னு சும்மா இருக்கிறத விட அதுக்குள்ள ஒரு புலி ஒளிஞ்சிருக்கலான்னு சந்தேகப்படுறதுதான் அவங்க உயிரை காப்பாத்திருக்கும். அந்த ஒரு தற்காப்பு உள்ளுணர்வு அது இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு விஷயம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாம ரொம்ப குழப்பமா இருக்கும்போது நம்ம மனசுக்கு ஒருவித பாதுகாப்பற்ற உணர்வு வரும். ஆனா இதுக்கெல்லாம் பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்கு, அவங்கதான் இதெல்லாம் பண்றாங்கன்னு ஒரு கதை இருந்தா அது பயங்கரமான கதையா கூட இருக்கலாம். ஆனா அந்த குழப்பத்தை விட ஒரு கட்டமைக்கப்பட்ட கதை நம்ம மூளைக்கு பாதுகாப்பானதா தோணும். இந்த சதி கோட்பாடுகளை நம்புறதுங்கிறது வெறும் அறிவுக்கு வேலை கொடுக்கற விஷயம் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னால பெரிய உணர்ச்சி ரீதியான, சமூக ரீதியான பலன்களும் ஒளிஞ்சிருக்கு. அதாவது மத்த யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் உங்களுக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கும்போது ஒரு ஸ்பெஷலான ஃபீல் வரும் இல்லையா? நீங்க வெறும் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆள் இல்ல, அதுக்கு பின்னால உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அது கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு இன்சைடர் அடையாளம் கிடைக்கும்போது நம்ம மூளைக்கு ஒரு குஷி. நம்மள மாதிரியே நம்புற ஒரு குழுவோட சேரும்போது ஒரு சமூக பிணைப்பு, ஒரு பலம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் கோபத்துக்கும் காரணம் இவங்கதான விரல் நீட்டி காட்டுறதுக்கு ஒரு தெளிவான இலக்கும் கிடைக்குது. இங்க நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். மக்கள் எப்போ தங்களுக்கு எந்த சக்தியும் இல்ல, நம்மளால எதையும் கட்டுப்படுத்த முடியலன்னு உணர்றாங்களோ, அது அரசியல் ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ இருக்கலாம், அப்போ இந்த சதி கோட்பாடுகள் ஒரு உளவியல் கவசம் மாதிரி வந்து நிக்குது. இந்த வரிய கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. உண்மையிலே பெரிய மறைக்கப்பட்ட சக்திகள் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுன்னா, அப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்களுக்கு நீங்க காரணம் இல்ல, உங்க தோல்விகள் உங்க தப்பில்ல. இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இது ஒரு விசித்திரமான ஆறுதலை கொடுக்கும் இல்லையா? பல 1000 வருஷமா நம்ம கிட்ட இருக்கிற இந்த உளவியல் நாட்டங்களை நவீன தொழில்நுட்பம், குறிப்பா நம்ம சோஷியல் மீடியா 100 மடங்கு 1000 மடங்கு பெருக்கி விட்டுடுச்சு. இது எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. சோஷியல் மீடியாவோட அல்காரிதம்கள் எப்படி வேலை செய்யுதுன்னா, கோபம், பயம் இந்த மாதிரி வலுவான உணர்ச்சிகளை தூண்டுற விஷயங்களை தான் வேக வேகமா நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஒரு விஷயம் அதிர்ச்சியா இருந்தா அதுக்கு கவனம் அதிகம். அதே நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது உங்களுக்கு பழகி போய் நிஜமானே உண்மையோன்னு தோண ஆரம்பிச்சிடும். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. சரி, இதெல்லாம் நம்மளோட இயல்புனா இதை எப்படி புத்திசாலித்தனமா கையாள்றது? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கதைகள் மேல ஆர்வம் காட்டுறதுனால ஒருத்தர் அறிவில்லாதவர்னு அர்த்தமே கிடையாது. அது அவங்க ஒரு மனிதருங்கிறது மட்டும்தான் காட்டுது. ஏன்னா ஆர்வம், சந்தேகம், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் தேடுறது இதெல்லாமே நம்மளோட மனித இயல்பு. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற சவால் என்னன்னா, அந்த ஆர்வத்துக்கும் விமர்சன சிந்தனைக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ கொண்டு வர்றதுதான். அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஈர்க்கும்போது இந்த 3 சிம்பிளான விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க. 1, ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. 2, உங்களையே கேளுங்க, இது எனக்கு ஆதாரத்தை கொடுக்குதா? 3, இல்ல இது எனக்கு ஒரு நல்ல கதைய மட்டும் சொல்லுதா? கடைசியா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மகிட்டே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நாம உண்மைய தேடுறோமா இல்ல ஒரு உறுதியான பதில மட்டும் தேடுறோமா? ஏன்னா இந்த ரெண்டும் ஒண்ணு கிடையாது.
இந்த அலசல் உங்களை யோசிக்க வச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மக்கள் ஏன் இந்த மாதிரி ரகசிய கதைகளை விரும்புறாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி மனித உளவியல் பத்தின இன்னும் ஆழமான ஆய்வுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்வமா இருங்க, அதே சமயம் விமர்சனத்தோடவும் இருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.